ரேணுகாவுக்கு நான் ஒரு gift வச்சிருக்கேன். Sir, today is Rajini hits. ஒன்று 2 வீக்ஸில் வர வேண்டியது இப்பயே அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்பயே ஃபீல் பண்ணிருக்காரு சார். சாண்டா கிளாஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு சார். சொன்னா ஓகே, அது சாண்டா கிளாஸ் டைமுக்கு அப்புறம் அப்போ பார்த்துக்கலாம். ஓகே தென் வாங்க. ரேணுகாவுக்கு வந்து 2 தம்பிங்களா? அண்ணா சார். 2 அண்ணாங்க. ஓகே. அம்மா இருக்காங்களா? வாங்கம்மா, இங்கே வாங்கம்மா. வணக்கம்மா. கடந்த வாரங்களில் உங்களுடைய அந்த ஆடியோ விஷுவல் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அண்ட் உங்களுடைய பிரச்சனைகள் விஷயம்லாம் நீங்கள் சொல்லும் போது நான் கடந்த 4 வருடங்களாக டிமான்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஒரு நிறுவனம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. அண்ட் அதில் ஒரு நபர் நீங்கள் சமீபமாக உங்களுடைய பையனுடைய படிப்புக்காக 1 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேம்மா. அந்த 1 லட்ச ரூபா இன்றைக்கி உங்களுக்கு கையில் இருக்குமா? Wow! Thank you, sir. Thank you, sir. Thank you. Wow! Wow! Thank you, sir. இப்படி இந்த ஒரு விஷயம் இப்படி ஒன்று இருக்குன்னு என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் மிஸ்டர் பிரேம் அகஸ்டின் யூஎஸ்லேருந்து இந்த ஒரு விஷயம் சொன்னோன்னே கண்டிப்பாக செய்யுங்க, இந்த குழந்தைக்காக செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ பிரேம் அகஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த இன்னொரு பையனை வந்து படிக்க வைக்காமல் இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது கூடிய சீக்கிரம் நீங்கள் அனுப்பிச்சிருங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருங்க. படிப்பு மட்டும் கொடுத்துருங்க குழந்தைகளுக்கு. வாழ்த்துக்கள். எனக்கு வார்த்தையே வரல. எல்லாத்தையும் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பார்த்துட்டேன். சாரோட எங்கள் பொண்ணுக்கு வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுத்தா எனக்கு அதே போதும். எதுவும் சொல்ல தெரியல. ரேணுகா, உன் மேல இருக்கிற லவ், உன்னோட திறமை மேல இருக்கிற அந்த ஒரு லவ் அண்ட் மரியாதை தான் இன்னைக்கு வந்து உங்க கையில சார் வந்து கொடுத்துருக்கிற ஒரு பரிசு மாதிரி. ஓகேயா? இதுக்கு நன்றின்றதை தாண்டி ஒரு லவ் வச்சிருக்காங்கல்ல உங்க மேல, அதுக்கு இன் ரிட்டர்ன் நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்க பண்ணிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் இங்க உங்க வாத்தி உங்க பக்கத்துல உங்களோட பெரிய தூணா இங்க நிக்கிறாரு. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டீமுக்கும் நன்றிங்க சார். பிரேம் சாருக்கும் எல்லாருக்குமே வந்து எங்களோட என்டையர் நம்ம ஃபேமிலி சார்பாக நம்மளே வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் ரேணுகா அண்ட் ஹர் ஃபேமிலி. தேங்க்யூ. ரேணுகா, அண்ணா படிக்கணும், நீங்க கரெக்டாக பாட்டு பாடணும், இன்னொரு அண்ணாவும் வந்து ஒழுங்காக படிக்கணும்னு சார் சொல்லிட்டாரு. இப்போ எல்லாமே டிவியில் தான் நடக்குது, நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர இருக்கோம். போன வாரம் நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, உங்களோட ட்ரீட்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண நம்மளோட நெப்போலியன் சாரோட ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னீங்கல்ல. இப்போ இந்த வாரம் வந்து உங்களுக்கு யாரோ வந்து விஷஸ் அமைச்சிருக்காங்க. யார் அமைச்சிருக்காங்க என்னன்னு பார்த்துடலாமா? கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜப்பான் டோக்கியோலேருந்து உங்கள் நெப்போலியன் பேசுகிறேன். 4 நாளைக்கு முன்னாடி மாக்காப்பாவும் டிஜே பிளாக்கும் எனக்கு வீடியோ கிளிப்பிங்ஸையும் வாய்ஸ் நோட்டை அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் திருநெல்வேலியில் வீரவநல்லூரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ரேணுகான்னு ஒரு பொண்ணு வந்து சூப்பர் சிங்கரில் வந்து பாடி செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருக்காமல் என்னால் முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டோட வெளியில் வந்து பல்வேறு துறையில் வந்து ஈடுபட்டு அவங்க வெற்றியாளர்லாம் இன்றைக்கி வர்றதும் போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பையனை எடுத்துக்கலேன். என் பையன் வந்து எதுவாக இருந்தாலும் முடியாத குழந்தை, ஆனால் எல்லாமே முடியும்னு நினைப்பான். போய் அமெரிக்காவில் போய் நான் டிகிரி படித்தே ஆகணும்னு சொன்னோம். டிகிரி ஸ்கூல் படித்து முடித்தான், டிகிரியும் படித்து முடிச்சிட்டான். வேலைக்கு போவேன்னு சொன்னால் வேலைக்கும் போய் 3 வருஷம் வேலை பார்த்தான். ஜப்பான் போயே ஆகணும்னு நினச்சான், ஜப்பான் வந்துட்டான். எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை அவனுக்கு இருந்தது, அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு அக்ஷயாங்கிற ஒரு அற்புதமான ஒரு பொண்ணு எங்களுக்கு மருமகளாக வந்து அமைஞ்சிருக்கான். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அது இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை
நம்ம தான் என்கரேஜ் பண்ணி பெரிய லெவலில் அவங்கள உருவாக்கி ஒரு சமுதாயத்தில் அவங்களும் ஒரு தனி ஸ்டேட்டஸ்க்கு வர அளவுக்கு நம்ம தான் உருவாக்கணும். அதுக்கு சமுதாயத்தில் நம்மளுடைய பங்களிப்பும் பெரிய அளவில் இருக்கணும். அதுக்கு இந்த விஜய் டிவி அது நல்லா செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த விஜய் டிவியில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிஸி ஷெட்யூல்லையும் சார் வந்து ஆக்சுவலாக இப்போ டோக்கியோவில் இருக்கார். இருந்தாலும் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், கண்டிப்பாக அந்த பாப்பாக்காக எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நன்றி அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே இருந்தாலும் அதுக்கான ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து எப்படியாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. ஸோ மீண்டும் இமான் சார் அண்ட் அவங்களோட ட்ரஸ்ட்டுக்கும் நெப்போலியன் சார் அண்ட் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விஜய் டிவி சார்பாக. நான் ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிக்கா.